மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ வந்துட்டு இன்னொரு மாடல் வந்துட்டு ஒரு கணக்கு, என்எம்எம்எஸ் கணக்கு போடலாமா? பாருங்கள், இந்த கணக்கு பாருங்கள். 97வது கணக்கு. 97வது கணக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. தொண்ணூற்றி ஏழாவது கணக்கு பாருங்கள். 10 பவர் 22 கூட்டல் 10 பவர் 23 கூட்டல் 10 பவர் 24 என்ற கோவையின் ஒன்றாம் இலக்கம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது 3 நம்பரையும் பவரில் 10 பவர் 22 அப்படின்னா 10 வந்துட்டு 22 வாட்டி இந்த மாதிரி போட்டு பெருக்கி, அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு 10 வந்துட்டு 23 வாட்டி பெருக்கி, இந்த மாதிரி 23 வாட்டி பெருக்கி, அதுக்கப்புறம் அதே போல் 10 பவர் 24னா 10 வந்துட்டு 24 வாட்டி பெருக்கி, அதுக்கப்புறம் வர்ற நம்பர்ஸை வந்துட்டு கூட்டினாக்கா ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? அந்த நம்பரில் முதலாம் இலக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உதாரணமாக வந்துட்டு ஒன்றாம் இலக்கம் அப்படின்னா என்ன? இப்போ 124 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குதுன்னா, இதனுடைய ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்கும்? இந்த 4 அப்படின்றது தான் ஒன்றாம் இலக்கம். இந்த 2ன்றது ரெண்டாம் இலக்கம். இது 1வது இலக்கம், இது 2வது இலக்கம், இது வந்துட்டு 3வது இலக்கம். சரியா? 1 10 100 1 10 100 அப்படி தானே நம்ம வந்துட்டு சார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒன்றாம் இலக்கம்ன்றது என்னது? இந்த 4 தான் ஒன்றாம் இலக்கம். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி அது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டினாக்கா அதனுடைய அந்த லாஸ்ட்டாக இருக்கிற முதல் இலக்கம், அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா ஒன்றாம் இலக்கம்னா என்ன? 1 2 3 4 இப்படி எதனா ஒன்று சொல்லியிருந்தாக்கா இதில் இந்த ஒன்றாம் இலக்கன்றது இந்த 5. சரியா? இது ரெண்டாம் இலக்கம், இது வந்துட்டு 3ஆம் இலக்கம், இது வந்து 4ஆம் இலக்கம், இது வந்துட்டு 5ஆம் இலக்கம். சரியா? இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. அதைத்தான் அவங்க அப்படி கேட்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு வந்துட்டு நம்பர் என்னவா வரும்? ஒன்றாம் இலக்கம் என்னவா வரும்? இது பார்த்த உடனே அடேங்கப்பா, எப்படி இதெல்லாம் 10 வந்துட்டு 22 வாட்டி பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 23 வாட்டி மறுபடியும் வந்துட்டு பெருக்கிட்டு, அப்புறம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி யோசிச்சிங்கன்னா அது தப்பு. அப்படி யோசிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 10 இன்னொரு 10ஆல் நம்ம பெருக்க போகிறோம். அப்படி பெருக்கணும்னா என்ன வரும்? 100ன்னு வருமா? திரும்ப இன்னொரு டைம் அந்த 10ஆல் பெருக்கணும் என்ன வரும்? 1000ன்னு வரும். இப்படியே நம்ம 10 எத்தனை வாட்டி பெருக்கிட்டு போனாலும் இந்த நம்பராக கூட 0 0 0 0 0 இப்படி தான் 0 ஆட் ஆகிட்டு போகுமே தவிர வேறு எதுவும் 4 3 இப்படி எந்த நம்பரும் வரப்போகிறதில்ல. புரியுதா? அப்போ 10 10 100 1000 இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பெருக்கிட்டு போகும்போது அப்படியே 0 0 0 0 தான் ஆட் ஆகிட்டு போகுமே தவிர வேறு எதுவும் குறுக்குலேயோ இந்த கடைசிலேயோ இந்த இடையிலையோ வந்துட்டு வேறு எந்த 0 தவிர வேறு எந்த நம்பரும் வரப்போகிறதில்ல. அப்போ இதனுடைய ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்க முடியும்? 0வாக தான் இருக்க முடியும். அதனுடைய ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்க முடியும்? 0 தான். ரெண்டாம் இலக்கமும் 0வாக தான் இருக்கும். 3வது இலக்கமும் 0வாக தான் இருக்கும். 4வது இலக்கமும் 0வாக தான் இருக்கும். இப்போ இந்த கணக்கு பிரகாரம் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? கோவையின் ஒன்றாம் இலக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒன்றாம் இலக்கன்றது என்னது? 0வாக தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எதுனா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து அதனுடைய ரெண்டாம் இலக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுவும் என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். 3ஆம் இலக்கம் கேட்டாலும் அதுவும் 0வாக தான் இருக்கும். 4ஆம் இலக்கம் கேட்டால் அதுவும் 0வாக இருக்கும். அப்போ ஈஸியாக இதை வந்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காமலே, கணக்கை பார்த்து பயந்து ஓடாமல் ஈஸியாக கொஞ்சம் திங்க் பண்ணிங்கனாக்கா நாம் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கணக்குகள் தான் வந்துட்டு என்எம்எம்எஸ் எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. புரியுதா? அப்போ வந்துட்டு புரியுதா? இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ரொம்ப புத்திசாலி ஆகிடலாம். கணக்கில் புலியாக மாறிடலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு இதேமாரி யோசித்து பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு ரொம்ப டேலண்டடு பர்சனாக மாறிடலாம். பாருங்கள், இந்த கணக்கை வந்துட்டு அப்படியே பார்த்து பயந்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஐயோ பெரிய கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுங்க. ஆனால் லாஜிக்கலாக இந்த மாதிரி 10 இதை பெருக்கி போட்டால் என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி. சரியா? அப்போ இந்த மாதிரியான கணக்குகள் வந்துட்டு இந்த மாதிரி சமயோஜிதமாக
புத்திசாலித்தனமாக யோசித்து நாம் ஆன்சர் பண்ணலாம். சரியா? அதனால் வந்துட்டு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இது இல்லாமல் வேறு மாடலில் கேட்டாலும் இந்த மாதிரிலாம் புத்திசாலித்தனமாக யோசிங்க. சரியா? ஓகே, அடுத்த கணக்கில் பார்க்கலாம்.